அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இப்போது இந்த எண்ணிக்கை பிரகாரம் தான் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இதுக்கு நவக்கிரக தமிழ் எண்ணிக்கை ஜோதிடம் என்று பெயர். வார்த்தை அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் ஜாதக பலன், உங்களுடைய விதி எண்களை பற்றி இந்த எண்ணிக்கை பிரகாரம் சொல்லி வருகின்றேன். இது புதுசாக நான் உருவாக்கப்பட்டது. தமிழுக்கு 247 எழுத்துக்கள். அந்த 247 எழுத்துக்கும் தனித்தனி எண்ணிக்கை விதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, இது சொற்கள் அடிப்படையில், வார்த்தை அடிப்படையில், சீர் என்ற அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதாவது சங்கிலி கருப்பு. சங்கிலி கருப்புக்கு எண்கணிதம், நான் கொடுக்கப்பட்ட எண்கணிதத்துக்கு சங்கிலி கருப்பு அதற்கு 3, 8, 2, 5, 1, 5, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்க 32. அதனுடைய விதி என்கிறது 5. சங்கிலி கருப்பு. இரத்த காட்டேரிக்கு எண்கணிதம் 3, 4, 7, 8, 2, 6, 4 இதோடைய விதி என்கிறது 7. அது ரத்த கட்டேரி என்கிறது கூட்டாக 34. அதை விதி என்கிறது 7. மோகினி 3 எழுத்து, 6, 2, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 9 தான் வருது. அதோடைய விதி என்கிறது 9. சிசு தோஷம். பிள்ளைகளுக்கு 4ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தால் அது சிசு தோஷம் என்று சொல்லலாம். சிசு தோஷம் 4, 5, 3, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 22 சிசு தோஷம். அது விதி என்கிறது 4. முனிகாட்டேரி சப்த ரிஷிகளுடைய முனிகாட்டேரி வருது. அதாவது சப்த ரிஷிகள் அவங்களுக்கு 7வது விதி எண்களை சொல்லப்பட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போதும் முனிகாட்டேரி 3, 1, 8, 2, 6, 4 இதெல்லாம் கூட்டினாக்க 34. அதோடைய விதி என்கிறது 7. வைரவர் 5, 3, 3, 5, 9 இதோடைய விதியை இதெல்லாம் கூட்டாக்க 25. அதோடைய விதி என்கிறது 7. சுருக்குக்கு 4 எழுத்து, 5, 9, 7, 3 சுருக்கு இதெல்லாம் கூட்டினாக்க 24. அதை விதி என்கிறது 6. இன்று சங்கிலி கருப்பு, இரத்த கட்டேரி, மோகினி, சிசு தோஷம், முனிக்கட்டேரி, வைரவர், சுருக்கு இந்த வார்த்தைகளுக்கு, இந்த சொற்களுக்கு எண்கணிதம் விதி எண்களை சொல்லி உள்ளேன். அதாவது இரத்த கட்டையெல்லாம் முறையாகத்தான் அந்த ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது. 7வது விதி எண்ணில் மோகினி 9வது விதி எண்ணில் அமைந்திருக்கிறது. அதுவும் சரியாகத்தான் இருக்குது. சிசு தோஷத்துக்கு ஒரு குழந்தை சுகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த 4ஆம் இடத்துக்கு சுபக்கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருந்து விட்டால் அவை நல்லது நடக்கும். தோஷமான கிரகங்கள் இருந்தால் தோஷம் கழிச்சு தான் ஆகணும். அதுபோல் முனிகாட்டேரி 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு பயம், திருஷ்டி ஏதாவது கோளாறு கொடுத்து பிள்ளைகள் பயமுறுத்தா அவர்களுக்கு அந்த தோஷத்தை கழிக்க வேண்டும். இதுதான் இந்த வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த எண்கணிதம் வார்த்தை நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் ஒரு நல்ல துல்லியமாக தமிழுக்கு நான் உருவாக்கியுள்ளேன். நல்ல ஒரு எண்கணிதத்தை இது வார்த்தை அடிப்படையும் ஜாதக முறை எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் கூறிக்கொண்டு வருகின்றேன். அதனால் இது எல்லாத்துக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் இது மிக முக்கியத்துவமானது. அதனால் ஒரு மொழியில் ஒரு எண்கணிதம் தான் உறுதி செய்யும். அது நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம் மூலம் நான் நிலைநாட்டி வருகின்றேன். உறுதியாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இது எல்லாம் ஒரு கடன் தான். கடன் என்றால் என்னுடைய கடமை. நான் பிறந்த தோஷம் இது ஒரு கடமை. வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அதிகாரம் 99 981 ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். கடன் என்றால் கடமைதான் சொல்லியிருக்காரு. தெளிவுரையில் அது கடமைன்னு சொல்லியிருக்கு. கடன் அது உண்மைதான். அப்போ
ஒரு குறள் வந்து திருக்குறள் வந்து 981 குறள். கடனென்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாமை மேற்கொள் அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு வந்து அது வந்து கடன் இருந்தாலே பொதுவாக வந்து அது கடமை தான். பெற்ற பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, சில உறவு முறைகளுக்கு வந்து நாம் செய்திருந்த நன்மைகள் செய்திருந்தாலும் சரி, அவருக்கு நன்றி இல்லாமல் நடந்திருந்தாலும் சரி, சொல்லிக்கொண்டு இருந்திருந்தாலும் சரி, கடன் கொடுத்துறது மீண்டும் அவங்க கொடுக்க முடியாமல் வாங்க முடியாமல் இருந்தனாலும் சரி, அதை வந்து கடன் என்று சொல்வார்கள். அந்த கடன் என்பது கடமை தான். அவர்கள் உறவு பந்தாபாசங்களுக்கு தெரிந்தவர்கள் செய்வது அது ஒரு கடமை. அதுதான் வந்து வள்ளுவர் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்குன்னு எழுதி சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து தெரிவுரையில் வந்து கடமை எழுதியிருக்கார். கடமை இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவருக்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று கூறுவார். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கடமை தவறாத அவங்களுக்கு செய்திருக்கிறார், அது மிகப்பெரிய சான்றாமை. அவங்க வந்து இப்போ நல்லது செஞ்சுருக்காங்கன்னா அது ஒரு பெரிய சான்றாமை. கொண்டு நடப்பவருக்கு நல்லவை எல்லாம் இயல்பான, அவங்க நல்லது எவ்வளவு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான கடமை என்று சொல்லியிருக்கிறார். சுலபமான ஒரு இது, அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுருக்காங்க. அதான் சொந்த பந்த பிள்ளைகளுக்கு உறவு அது பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டாங்க, உறவு பந்த பாசங்களுக்கு அவர் செய்திருந்தாங்க அது என்னுடைய கடமை, அது ஒரு கடன் என்று சொல்லுவாங்க. அதுதான் கடன் என்ப ஏனை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்வதற்கு. கடமை செய்தவர்கள் வந்து பெரிய மிகப்பெரிய சான்றாண்மைன்னு பேர். அதுபோல் நான் வந்து என்னுடைய கடமை இப்பிறவியில் நான் செய்த ஒரு கடன். ஆகையினால் இந்த குறள் வந்து திருக்குறள் வந்து அழகாகவே உலக மக்களுக்கு நன்மைகள் தான் அது கடன், அது கடமை தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து இந்த நவக்கிரக தமிழ் ஜோதிட பிரகாரம் நான் உருவாக்கப்பட்டது தனித்தனி எண்கிணத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். நட்சத்திரம், திதி, யோகம் எல்லாமே இந்த தமிழ் எண்கிற பிரகாரம் நடந்து கொண்டு வருகிறது. நாமெல்லாம் முன்னால் வந்து நம்மளுடைய மூதாதிகளாக அதை கணிக்காம விட்டாங்க. பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதை வந்து கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க கிடையாது. எல்லாமே இங்கிலீஷு 27 எழுத்தில் அடங்கி போச்சு. அந்த 27 எழுத்துங்களுடைய எண்கிணத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போது நம்மளுடைய எண்கிணம் தமிழில் 240 எழுத்துக்கு மிக துல்லியமாக நான் கணிச்சு உருவாக்கி உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றேன். அதனால் இந்த எண்கிணத்தை வளர்ச்சி அடைவதற்கும் பெருகுவதற்கும் இந்த யூடியூப் மூலமாக நான் பேசப்பட்டு வருகின்றேன். தமிழ் வளர்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் உங்களுடைய தலை எழுத்துகளுக்கும் உங்களுடைய தலை விதி எண்களையும் நான் இதன் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை அறிமுகமாகி இது புக்காக வெளியிடும் போது தான் உங்களுடைய தலையெழுத்து என்னென்னு தெரியும். ஆனால் இப்போது பொதுவான வார்த்தைகளுக்கும் பொதுவான சில மிக பெரும் சான்றாமை சொற்களுக்கும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது ஒரு தொன்மையான தமிழ் சொற்கள், இது தொன்மையான மொழிகளுக்கு, தொன்மையான தமிழ் மொழிக்கு நான் இதை என்கிறது கணித்து நான் யூடியூப் மூலமாக வீடியோ கால் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் இது அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் தமிழ் என்கிற வள்ளுவர், அரியலூர் மாவட்டம். நன்றி, வணக்கம்.